அண்ணாமலை மீது ஒரு குற்றச்சாட்டு நிலை வந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 நாள் இடத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நான் டிவியில் பார்த்தேன். அதாவது விதிமுறைக்கு உட்பட்டு அது ஒரு காவல்துறை அதிகாரி இருந்த அண்ணாமலை அவர்கள் நீங்கள் தான் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும். ஏன்னா அவர் உங்கள்கிட்ட தான் அதிகமாக அரசியல் பண்ணுறாரு. களத்தில் இல்லை அவர். மீடியாலேயும் சோசியல் மீடியாலேயும் தான் அவர் ஃபுல்லாக அரசியலே இருக்குது. நாங்கள் களத்தில் இருக்கிற இல்லை, களத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம், அவர் இல்லை. அதே போல் இன்றைக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சட்டத்தை மட்டும் மீறல, அதிமுக அழிப்போம், எடப்பாடியாரை ஒழிப்போம், இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறோம், திட்டங்கள் கொண்டு வந்துருக்கிறோம், மக்களோட மக்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே மிகப்பெரிய வளர்ச்சியை நாங்கள் கொடுத்துருக்குறோம். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்துருக்குறோம். ஆகவே நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சாரம் சரி, எங்களுடைய ராமச்சந்திரனுடைய வெற்றியும் உறுதி செய்யப்பட்டது. எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் தொடர்கள்லாம் சிறப்பான முறையில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வெற்றி உறுதி. அதிமுக தலைவர்கள் எல்லாம் வந்து மோடி பக்கம் வர்றதாகவும், அதிமுக தலைவர்கள் ஏசி ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, வெளியே வந்தால் தான் கலைஞர் தெரியும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து ஏசி ரூமில் சொல்கிறது அவர் தான். அதே போல் சில பத்திரிகைகள் அப்படி வந்து வெளிப்படையாக வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் தான் நடுநிலைமையாக இருக்காங்க. இன்றைக்கி அப்படியே போச்சு. அவங்க ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க பாருங்கள். அதிமுக 18%. சரி, இப்போ ஒரு சவால் விடுறோம். எடப்பாடியார் பேசிட்டார். நீங்கள் இந்த 18% அதிமுக சொல்லியிருக்கீங்கள, அதே போல் எல்லாமே நீங்கள் போட்டுக்கிற பர்சன்டேஜ் அதிமுக வாங்காமல் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த பர்சன்டேஜ் போட்டுக்கிறீங்கள, நீங்கள் சர்வேன்னு போடுறீங்க. இது வந்து எழுதி கொடுக்கப்பட்டு வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி இப்படி போடணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு 37%, இப்படி 30% போடுறீங்க, 28% போடுறீங்க, 3.5% இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. இதுக்கு இப்படி போடுறீங்க. இப்படி வந்து ஒரு இப்படி நடுநிலைமையான பத்திரிகைன்னு எப்படி சொல்ல முடியும்? தினமலரை ரொம்ப வருத்தம். நீ மக்களே வந்து இன்றைக்கி இப்படி வந்து போயிட்டாங்கன்னு சொல்லி போட்டு வெளிப்படையாகவே வந்து நீ பாரதிய ஜனதா கட்சி பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்படி தான் நடக்குது. இதை நீங்கள் அண்ணாமலை பேசுகிறது அப்படி தான். ஏசி ரூமில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மீடியாலையும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மட்டும் இன்றைக்கி சந்திச்சுட்டு இருக்கிறது யாருன்னு தெரியும். களத்தில் கீழ்மட்ட மக்களிடம், அதே நம்மளோட சாதாரண மக்களிடம், ஏழை மக்களிடம் அதிமுக இருக்கிறது. அதிமுக திட்டங்கள் இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தாலும் கூட திட்டங்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முழுமையாக களத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அதிமுக மட்டும்தான் எங்களுடைய வேட்பாளராக இருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.